ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிடெக்லேருந்து திவாகர் பேசுகிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து லூமினஸ் இன்வெர்ட்டரு. இதனோட டைப் வந்துட்டு டிஸ்பிளே டைப்பு. அந்த டிஸ்பிளே டைப்பு வந்துட்டு போர்டு வந்து டிஸ்பிளே போர்டு வந்து போயிடுச்சுன்னா இன்வெர்ட்டர் போர்டு ஒர்க் ஆகலை. ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஆல்டர்னேட்டிவாக இது டிஸ்பிளே டைப்பு. ஸோ அதனோட போர்டையும் காட்டுறேன். இந்த ப்ராசஸ்ஸு ட்ரைவ் ஐசி கூட நான் மாற்றிட்டேன். இந்த இருக்கு இல்லையா, இந்த ட்ரைவ் ஐசி கூட மாற்றிட்டேன் 2 சைடும். அப்போ கூட அது வந்துட்டு செட் ஆகலை. சரிங்களா, அதனால் நான் என்ன பண்ணேன், ஆல்டர்னேட்டிவாக ஒரு சைன் வேவ் போர்டு ஒன்று வாங்கி அதை செட் பண்ணிவிட்டு இப்போ நான் அதை காட்டுறேன். இது வந்து லோக்கல்லேயே உங்களுக்கு கிடைக்கும் எல்லா ஷாப்பு இதுலேயும். அந்த போர்டு வந்துட்டு இப்போது வயரிங் பண்ணிவிட்டேன். பக்காவாக இதில் வந்துட்டு செட் பண்ணி அதனோட எல்இடி போர்டு வந்துட்டு எல்இடி டைப்பாக மாற்றி இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெயின்ஸு சார்ஜ் ஃபுல்லாகிடுச்சு. சார்ஜிங் வோல்டேஜும் காட்டுறேன். சார்ஜிங் வோல்டேஜ் 13.7 ஃபுல்லாகிடுது. இப்போ நான் மெயின் ஆஃப் பண்ணுறேன். ஸோ இது இன்வெர்ட்டர் மோடில் உங்களுக்கு வந்துட்டு லோட் பண்ணோம்னா 11.7 அது கம்மியாகும், 200 வாட்ஸ் லோடு. ஸோ நான் இப்போ மெயின்ஸ் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இது எல்இடி வந்துட்டு சேஞ்ச் ஓவர் ஆகுது. ஸோ இது வந்துட்டு கிளியராக ஒர்க் ஆகுது. போர்டு வேறு போர்டு, எல்இடி போர்டு வேறு, எல்லாமே நம்மளே ரெடி பண்ணி போட்டுட்டோம். சார்ஜிங் பார்த்திங்கன்னா 14.5. அது சார்ஜ் ஃபுல்லாகிடுச்சுன்னா பிளிங்கிங் நின்றுட்டு அது வந்துட்டு ஃபுல் சார்ஜ் வந்துட்டு 13.5 13.8க்கு நிற்கிது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.